மெல்லினம் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மாஸ்டர் ட்ரீம் பாடிஸ் கிரைம்ஸ் புரோட்டீன் வழங்கும் சீட் ஃபீல்டு திரை விமர்சனம். இன்னைக்கு சீட் ஃபீல்டு திரை விமர்சனத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் 2 அப்படிங்கிற படத்தை பத்தி பார்க்கலாம். இந்தியன் 2 ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா ப்ரொடக்ஷன் இருந்து இன்னைக்கு வெளியாயிருக்கு. ரசிகர்கள்லாம் ஒரு கோலாகலமாகவே எல்லாருமே தியேட்டருக்கு வந்தாங்கன்னு சொல்லலாம். படத்தோட ஆரம்ப பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சித்தார்த் தான் தொடங்கி வைக்கிறாரு. சித்தார்த் அவங்களோட டீம் பிரியா பவானி, நண்டி ஜெகன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த யூடியூப் சேனல் என்னன்னு கேட்டீங்கன்னா நாட்டுல நடக்கக்கூடிய அநியாயங்கள் ஊழல்களை வெளிப்படுத்துற மாதிரி கார்ட்டூன் மாதிரி பண்ணி வெளியிடுறதா இவங்களோட ஒரு தொழிலா வச்சிருக்கிறாங்க. அப்போ சில தட்டி கேட்கும் போது இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்னடா இவ்வளவு நாட்டு நடப்பு நடக்குது, இவ்வளவு கொடூரமா இருக்கு, ஆனா இதுக்குன்னு தட்டி கேட்க யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல நமக்கு இந்தியன் தாத்தா வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போ இந்தியன் தாத்தாவுக்காக ஒரு கம்பேக் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை உருவாக்குறாங்க. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட். இப்ப இவ்வளவு நேரம் நடந்த ஒரு 20 நிமிஷ கதையில கமலஹாசனே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கமலஹாசன் வர்ற இடத்துல இருந்து செகண்ட் பிளாட் பாயிண்ட் வரைக்கும் வேற ஒரு கதை நகருது. இந்த கதையை 2 ட்ராக்கா பிரிச்சு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ட்ராக் சித்தார்த் போகக்கூடிய ஒரு ட்ராக், இன்னொரு ட்ராக் பாத்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் அதாவது இந்தியன் தாத்தா முக்கியமான ஆளுகள் எல்லாம் கொலை செஞ்சுக்கிட்டே போகக்கூடிய ஒரு ட்ராக். இந்த 2 ட்ராக்கையும் ஒரு இடத்துல இணைக்கிறாங்க. இணைச்சிட்டு இந்தியன் தாத்தா கோபேக் அப்படிங்கிறது செகண்ட் பிளாட் பாயிண்டா உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா வெரைட்டி கிளைமேக்ஸ். இப்படிதான் இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு படத்தை சங்கர் எடுத்து வச்சிருக்கிறாரு. இடையில பாத்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு போர் அடிக்கிற அளவுக்கு இந்தியன் கொலை செய்யற விஷயம் சுவாரஸ்யமாவே இல்லை. பிரம்மாண்டம் இருந்த அளவுக்கு சுவாரஸ்யம் கிடையாது. ஆனா சித்தார்த்தோட அந்த கதை டிராவல் இருக்குல்ல, அது நல்லா இருக்கு. அந்த கதை டிராவல்ல நம்ம ரசிக்க முடிய சில சீன்கள்லாம் வச்சிருக்காங்க. இதுவே இந்த இந்தியன் 2 அப்படிங்கிறதுக்கான ஒரு கதையாவே வச்சிருந்திருக்கலாம். இப்ப கமலஹாசன் எதுக்கு தேவை, அவர் ஒரு சிறப்பு தோற்றம் மாதிரி எதுக்கு வச்சாங்க அப்படின்னு தெரியல. ஆனா கமலஹாசன் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கறத அப்பப்ப அந்த ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட்ல இருந்து செகண்ட் பிளாட் பாயிண்ட்டுக்குள்ள சில நடிப்பை நமக்கு ஒரு சுவாரஸ்யம் மூட்டக்கூடிய நடிப்பை கொடுத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஆக ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் 2 அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய கருத்து. படத்தோட இயக்குனரை பத்தி முதல்ல நம்ம பேசணும். இயக்குனர் சங்கர் தன்னோட பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்துற அளவுக்கு திரைக்கதையில மிகப்பெரிய கோட்டை விட்டுருக்கிறார். குறிப்பா பாத்தீங்கன்னா சில செய்திகளை ஒரு ஆராய்ச்சி பூர்வமா இல்லாம மேம்போக்கா அதுவும் பலரை பாதிக்கக்கூடிய வகையில எடுத்திருக்காரு. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா மானியம் பத்தி அவர் பேசுறாரு. மானியம் பத்தி பேசல, மானியத்தை வாங்கினவங்க எல்லாம் கோடீஸ்வரரா இருக்காங்க, ஆனா ஃபேக்டரியை நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான ஒரு கதையை சொல்றாரு. ஆக்சுவலா உண்மையிலே அது கிடையாது. இன்னைக்கு மானியம் வாங்கி நிறைய பேர் நல்ல தொழில் முனைவோரா இருக்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் தவறாயிடுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏடா கூடமா பண்ணக்கூடிய ஆளுதான் சங்கர். அப்படி ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை கதை சொல்றேன் அப்படிங்கிற பேர்வையில நிறைய மோசமாக சித்தரிச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஆக சங்கரோட இயக்கம் சங்கரோட திரைக்கதை செம மோசம். ஆனா அவரோட பிரம்மாண்டம் நிறைய இடத்துல ஈடுபட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த இந்தியன் தாத்தா கொலை செய்யற இடம் ஃபுல்லாவே பிரம்மாண்டத்தோட உச்சமா வச்சிருக்கிறாரு. ஆக பிரம்மாண்டம் இருக்கிற அளவுக்கு அவரோட இயக்கம் இல்ல அப்படிங்கறதுதான் நம்மளுடைய பாயிண்ட். சித்தார்த் நடிப்புல சும்மா சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. இது சித்தார்த் படம் தான், கமலஹாசன் படம் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த சித்தார்த் டீம்ல நடிப்பை வேற லெவல்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம சமுத்திரகனி, நண்டி ஜெகன், பிரியா பவானி எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்றாங்க அந்த கதை. ஆக இது சித்தார்த்தோட படமா சொல்லணும்னா தாராளமா சொல்லலாம். சித்தார்த் உண்மையிலே நடிப்பு சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. கமலஹாசன் ஒரு சிறப்பு தோட்டம் மாதிரி தான். கிட்டத்தட்ட நேதாஜி எந்த இடத்துல காணாம போனான்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல இவர் ஒரு நேதாஜி மாதிரி வெளிவரதான் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அறிமுகமா கிடைக்குது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பேப்பர்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் கொலை செய்யறது அப்படிங்கிறது அவரோட பாற்றா போகுது. கடைசியில நம்ம சித்தார்த்த சந்திக்கிறது தான் செகண்ட் பிளாட் பாயிண்டா சொல்றோம் இல்லையா, அந்த இடம் வருது. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் முழு நேரமா நிக்க வச்சு கமலஹாசன் நடிச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல நடிக்கும் போது நமக்கே ஒரு பிரமிப்பா இருக்கிற வகையில கமலஹாசன் அந்த இடத்த சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வருது. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க தேர்ட் பார்ட் ட்ரெய்லர் போடும் போதுதான் அவங்களுக்கான நடிப்பு இருக்கும்னு தோணுது. ஏன்னா தேர்ட் பார்ட் ட்ரெய்லர்ல வர்ற
போது இப்போ வந்து எஸ் ஏ சூர்யா இருக்காரு. ஆனா அவருக்கு பெரிய அளவில் அவர் ஒரு ரியல் எஸ்டேட்டரா வர்றாரு. பாபி சிம்கா இருக்கிறாரு. இவர் தேடக்கூடிய ஒரு ஆளா வர்றாரு. இவங்க எல்லாமே தேர்ட் பார்ட்ல வேற ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. ஆக இது வந்து தேர்ட் பார்ட்டுக்கான ஒரு கதையை இப்போ வந்து சொதப்பி மெர்ஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக நடிப்பை பொறுத்தளவுக்கு நமக்கு 2 பேர் தான். ஒன்னு சித்தார்த், அடுத்து வந்து நம்ம கமல்ஹாசன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாபி சிம்கா. இவங்க தான் சில கேரக்டரை வந்து சிஜிஏ பண்ணிருக்காங்க. அது உண்மையிலே நல்லா இருக்கு. உண்மையிலே வரக்கூடிய மாதிரி விவேக பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கேரளாவில் ஒரு நடிகர், அதாவது இந்தியன் 1ல வரக்கூடிய கிருஷ்ணசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதாவது சேனாதிபதியை தேடிட்டு வரக்கூடிய ஒரு கிருஷ்ணசாமிங்கிற ஒரு சூப்பர் கேரக்டர். அவர் இல்லங்கிறதுனால அவரே மாதிரி ஒரு சிஜே வந்து பண்ணி வச்சிருக்காங்க. விவேக் வந்து கூடவே வரக்கூடிய நக்கல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா விவேக சிஜே பண்ணிருக்காங்க. இது 2மே அற்புதமா இருக்கு. இந்த மாதிரியான பிரம்மாண்டத்தை தவிர இந்த படத்துல அந்த செகண்ட் பார்ட்ல சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ஒரு சுமாரான ஒரு இந்தியன் 2 கொடுத்திருக்காங்க தான் நம்மளுடைய கருத்து. ஒளிப்பதிவு பாத்தீங்கன்னா நம்ம ரவி வர்மன் அப்படிங்கிறவர் தான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே அழகான ஒளிப்பதிவு. அதுவும் முதல்ல காட்டும் போது அந்த ஃபாரின் டாய்ஸே அப்படிங்கிற ஒரு இடத்தை காட்டும் போது, அந்த பாட்டை காட்டும் போது என்னடா இப்படி ஒளிப்பதிவுன்னு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு வந்து ரவிவர்மன் கொடுத்திருக்கிறாரு. இசை வந்து அனிருத். பேக்ரவுண்ட்ல ஓரளவு நல்லா பண்ணிடுறாரு. இந்தியன் 2க்கு ஏத்த மாதிரியான பேக்ரவுண்ட் ஒரு மியூசிக் எல்லாம் ஓரளவு சமாளிச்சிடுறாரு. ஆனா பாட்டுல எதுவுமே ஒரு பெரிய அளவுல எடுபடல. கிட்டத்தட்ட வந்து அவருக்கு என்ன வருமோ அதை சரியா செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து தவிர்த்து இசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து கோட்டை விட்டுட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். எல்லாருமே வந்து கடைசியில பாத்தீங்கன்னா படம் முடிஞ்ச உடனே ஒரு பிரமிப்பான ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு ஒண்ணு நல்லா கைதட்டுவாங்க, இல்லைன்னா சூப்பர்ங்கிற மாதிரி வெளியில வருவாங்க. ஏதோ ஒண்ணு இழந்தது மாதிரியே எல்லாருமே தியேட்டர் விட்டு வெளியே வந்தாங்க. நாமளும் அப்படித்தான் வந்தோம், அது வேற விஷயம். ஆனா அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் இந்த இந்தியன் 2 கொடுக்க ஒழிய ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்த்துட்டு ஒரு இது வந்தோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு என்ஜாயும் கொடுக்காம அப்படி வந்துட்டு அப்படி போயிருக்கு. படத்தை பார்த்து முடிச்ச உடனே இந்தியன் தாத்தா வராரு, கதற விடுறாரு அப்படின்ன உடனே ரசிகர்களை இவ்வளவு கொடூரமா கதற விடவே கூடாதுன்னு மட்டும் தோணுச்சு. ஆக இந்தியன் தாத்தா கதற விட்டு இருக்காரு ரசிகர்களை அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து. இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லின தமிழ் நேயர்களுக்கு நன்றி.